எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கூட்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் சொரக்காய் கூட்டு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் கூட்டு செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கூட்டை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன். பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் சொரக்காயை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்க்குறேன். சொரக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணுங்க. பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின ஒரு பெரிய தக்காளி, பாதியாக நறுக்கின 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து இது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சொரக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த காயில நிறைய தண்ணி சத்து இருக்கிறதால வெயில் நாட்கள்ல இந்த காயை நம்ம சாப்பாடுல அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப முக்கியம். உடம்புல இருக்கிற சூடை தணிக்கிறதோட அசிடிட்டியும் நல்லா குறைஞ்சிரும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மசிச்ச மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த கூட்டு தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 4-5 இடிச்ச பூண்டு, 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பில் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுல கூட்டு நல்ல மணமாக இருக்கும். நெய்யில் தாளிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீட்டில் பருப்பு இல்லை கூட்டு செய்யும் போது எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் தாளிங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இந்த தாளிப்பை அப்படியே கூட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த அருமையான சொரக்காய் கூட்டு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி சொரக்காய் வச்சு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.